ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சிம்பிளாக நம்ம வீடியோக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீ தான். கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற போது நீங்கள் தாராளமாக தைரியமாக எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் ரிவார்ட் ஃபார் வீடியோஸ் அப்படின்ற இந்த இடத்துல கூகுள் சர்ச் இருக்கும் தெரியுமா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் அதில் போய்ட்டு வாட்ச் அண்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும். இந்த லோகோ பக்கத்துலேயே உங்களுக்கு வாட்ச் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 4.5 வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 12,677 பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ கமெண்ட்ஸும் பொறுத்த வரைக்கும் த ஆப் இஸ் சிம்பிள் டு ஈஸி ஒர்க்கு ஏர்ன் ரிவார்ட்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் அண்ட் ஆட்ஸ். அது ஆட்ஸு இல்லை ரிவார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறது மூலமாக நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, நோ காம்ப்ளிகேஷன், இன்டர்ஃபேஸ் இஸ் வெரி ஈஸி. அதாவது இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம ஓவர்வியூ வந்து நம்ம பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்றத கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி நான் கொடுத்துட்டேன், என்னோட பாஸ்வேர்டும் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ நான் கன்ஃபார்ம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே கீழே நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு, அதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ன் மணி அப்படின்ற வந்து இந்த இது ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இது அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து யாரையுமே நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், ஏர்ன் பண்ண முடியும் ரிவார்ட்ஸ் மூலமான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஓவர்வியூவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணாட்டியும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெல்கம் இருக்கும். நம்ம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து செட் பண்ண வந்து சொல்லுவாங்க. நம்ம ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மணிக்குமார் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படி வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் சில பேருக்கு ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். இப்போ ரவி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். அப்படி ரவி அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேமில் ரவி அப்படின்றத கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியலை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளியராக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்கும் சரி, இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணி எடுக்கும்போதும் சரி, எந்தவித இஷ்யூமே வந்து இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இதில் வந்து எந்தவித அமௌண்ட்டுமே அவங்க வந்து கொடுக்கவே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்தவித அமௌண்ட்டுமே இது வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணவே இல்லை, ஓகே? இது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு அக்கௌண்ட்டெலாம் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புது மெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு நான் வந்து டெமோ வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போனஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த போனஸஸில் என்ன வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை பண்ணுறது மூலமாக நமக்கு $10 தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ $10 அப்படின்னா நம்மளோட இந்தியன் கரன்சி படி $891.89. இவங்க இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டாஸ்க் அப்படின்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் இல்லை இந்த அப்ளிகேஷனே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மீன்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ ரேட்டிங்ஸ் மட்டும் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த $891 $10 பார்த்தீங்கன்னா தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே வந்து ரேட் அண்ட் கெட் $10ன்னு சொல்லியிருக்குல்ல, இதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம்.
ஓகே. கிளிக் பண்ண உடனே பாருங்க, போனஸ் ஆல்ரெடி கிளைம்னு வந்துருச்சு. அதாவது இந்த $10க்கு நீங்க வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ அது வேற எந்த அப்ளிகேஷனும் வந்து கிடையாது. இப்ப நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்ம வந்து ரேட்டிங்ஸ் குடுக்கணும். அண்ட் ரிவ்யூவும் வந்து எழுதுற மாரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் ரேட்டிங்ஸும் குடுத்துருக்காங்க. ரிவ்யூவும் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, ஸோ நம்மள பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாரி இதற்கு முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த கிளைம் அப்படின்றத குடுத்த உடனே, இந்த மாரி தான் அவங்களுக்கும் ரேட்டிங்ஸ் வந்து குடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி தான் ரிவ்யூவும் வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. ஒருவேள நம்மள மாரி அவங்களும் நல்ல ரேட்டிங்ஸ், நல்ல ரிவ்யூ குடுத்ததுனால தான் நமக்கு அந்த ரிவ்யூலாம் காட்டுதா? இல்ல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இதில ஒர்க் பண்ணி அமௌண்ட் எடுத்திருக்காங்களா? அவங்க தான் வந்து ரிவ்யூ குடுத்தாங்களா? அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம ஃபாலோ பண்ண போறது, நம்ம ரிவ்யூஸ் ரேட்டிங் குடுக்குறது தான். ஸோ அந்த மாரி ரேட்டிங்ஸ் மூலமா தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு நெறைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. ஃபைனலா எப்படி தான் அமௌண்ட் எடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்றத நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஃபைனலா அமௌண்ட் எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அப்படியே இருக்கட்டும். அப்படி முடியல அப்படின்னா, நீங்க ரிவ்யூவும், ரேட்டிங்கும் நீங்களே வந்து டெலீட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இவங்க குடுத்துருப்பாங்க Play Storeல. ஸோ அத கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. வாட்ச் அட்வர்டைஸ் வீடியோஸ்ல அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கறது மூலமான்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் வீடியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, $0.10 வந்து தருவதான்னு இருக்காங்க. ஸோ 0.10 அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோக்கு வந்து ரூ. 8.92 நம்ம நாட்டு கரன்சிக்கு தருவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியம் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, 0.15 தருவதா சொல்லியிருக்காங்க. ஸோ 0.15 அப்படின்னா ரூ. 13.38 தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. லாங் வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 0.35 தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 0.35னா ரூ. 31.22 தருவதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மினிமம் வித்ட்ராவல் இவ்வளோ அமௌண்ட் எடுத்தா தான் உங்களால வந்து அமௌண்டே வந்து எடுக்க முடியும். அதற்கு நீங்க $120 வந்து நீங்க எடுத்தால் மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ $120 அப்படின்னா, நம்ம நாட்டு கரன்சி படி ரூ. 10,702.64 வந்து நீங்க வந்து இதில வந்து கிரெடிட்ஸ் மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ கிரெடிட்ஸ் மூலமா நான் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. அப்படியும் மீறி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ வித்ட்ராவல் மெத்தட பொறுத்தவரைக்கும் விசா, மாஸ்டர் கார்டு அண்ட் பேபால் தான் வந்து குடுத்துருக்காங்க. நெறைய பேர்ட்ட விசா கார்டு இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட தமிழ் பீப்பிள்ஸ்க்கு, இந்தியன் பீப்பிள்க்கு கூகுள் பே, இல்ல ஃபோன்பே அந்த மாரி பேடிஎம் இருந்தா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ பேமெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க குடுங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரிய கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஹிஸ்டரியில அவங்க ஆல்ரெடி குடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அந்த போனஸ் பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இத உங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் எந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஆப்பா, இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ மத்தபடி யாரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணல. இவ்வளோ சம்பாரிக்க முடியும், இவ்வளோ சம்பாரிக்க முடியும் அப்படின்றத நான் எந்தவித விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லவே இல்ல. ஜஸ்ட் Play Storeல இருக்கக்கூடிய ஆப்போட ரிவ்யூ தான் இந்த வீடியோ.